லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அவர் போனது மட்டும் முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழங்களை தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி ஒரு வலைகளை போடுங்கள் என்றார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில தொழில் சம்பந்தமாக இந்த உலகத்துல உழைக்க பல காரியங்கள் எங்களுக்கு உண்டு. அது நடுவில் எங்களுக்கு வருகிற தோல்வி நேரத்தில் எவ்விதமா எங்களுக்கு செயல்படுகிறது என்பதை இந்த வசனம் மூலமாகவும் இந்த செய்தி மூலமாகவும் நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவைகள் நிறைந்த வாழ்க்கையில எங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு நீர் ஆண்டவரே வழி திறந்து எங்களை வழிநடத்துகிறீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றியோடு ஒரு விடுதலை அபிஷேகங்களை நடத்துவதாக, திருமை நாமியங்களை நடத்துவதாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வசனமும் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆழத்திலே வலைகளை போடுங்கள் என்று இயேசு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிற வசனத்தில் ஆண்டவர் இயேசுடைய ஊழிய நாட்களில் அநேக காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அந்த செயல்களில அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அவைகள் ஒரு காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்கிறோம். இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவினுடைய கவனிங்க, இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை சந்தித்த போது அவர் வாழ்க்கையில அன்று மிக மோசமான தோல்வியான ஒரு மனவேதனையான நிலைமையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது 1ஆம் அதிகாரம், அந்த 5ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு என்று சொல்லப்பட்ட சீமோன் பேதுருவை ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் சந்திக்கும் போது அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு பார்க்கும்போது வாசிக்கிறோம் 1-3 வசனம் வரைக்கும். பின்பு அவன் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவனிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளுபடி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. இயல்பாகவே எல்லா நாளிலும் தொழிலுக்கு போயிட்டு வரான். நல்ல ஒரு தொழில், சிறப்பான மீன்களை பிடித்து கொண்டு வருவான். ஆனால் அன்றைக்கு கடலுக்குள்ள ராத்திரி எல்லாம் போயிட்டு வலை போட்டு மீன் பிடிக்க பிரயாசப்பட்டு அவன் காலையில வரும்போது வெறும் படகும் வெறும் வலையமா வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். வலைகளை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்படி சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற போதுதான் இயேசு அவனை காலையில போய் கடற்கரையில அந்த ஓரத்துல அவன் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்துல அவனை சந்திக்கிறான். சந்தித்து அவனிடத்துல சில காரியங்களை பேசுறாரு. உடனே அவன் அந்த காரியத்தை கேட்டு அந்த படகை இயேசு ஏறி உட்கார்ந்த போது தள்ளுகிறான் உள்ள. கொஞ்சம் சற்று தள்ளி நிறுத்து என்று சொல்லும் போது தள்ளி நிறுத்தினான். அவர் பிரசங்கம் பண்ணினார் ஜனங்களுக்கு. கடற்கரையில் நின்று திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அந்த ஜனங்களை எல்லாம் பார்த்து பிரசங்கம் பண்ணி பிறகு மறுபடியும் தள்ளி கொண்டு வந்தார். கரையில கொண்டு வந்து விட்டான். பிறகு ஆண்டவர் அந்த போட்டுல இருந்து இறங்கி, படகை விட்டு இறங்கி சொல்றாரு, இப்போ நீ வலைகளை எடுத்துக்கொண்டு ஆழமான இடத்துல போயிட்டு என்ன செய், போடு, மீன்களை பிடிக்கும்படி போடுன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இந்த நிலைமையில தான் இயேசு கிறிஸ்து அவர் தோல்வியான நிலையில அன்றைக்கு அவருடைய தொழில் ரொம்ப மோசமா இருக்குது. கவனிங்க, உலகத்துல மனிதன் உயிர் வாழ்றதுக்கு மிக மிக முக்கியமானது நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருப்பார், தொழிலை கொடுத்திருப்பார். அந்த தொழில நமக்கு தொய்வு வரும்போது, வருமானம் குறையும் போது வாழ்க்கை பாதிக்கப்படும். அப்ப பாதிக்கப்படுகிற நேரத்துல நமக்கு ஒரு தோல்வியான எண்ணம், சோர்வு, பல காரியங்களை நம்ம யோசிப்போம். அப்படிதான் அன்றைக்கு பேதுருவும் யோசித்து கொண்டிருந்தார். மனிதனை ஆதியில படைத்தவர் செம்மையானவனை படித்து அவனை ஏதேனில் வைத்திருந்தார். ஆனால் அந்த இடத்தை விட்டு அவன் புறப்பட்டு வெளியில வரக்கூடிய ஒரு பாவம் செய்த சூழ்நிலையில வெளியே வரும்போது அவன் உழைக்க வேண்டியவனா மாறிட்டான். உழைக்க வேண்டியவனா மாறி வேலை செய்தால்தான் சாப்பிட முடியும்னு சொல்லி ஒரு ஆண்டவர் ஆதாமுக்கு உன் நெற்றி வேர்மையினாலதான் நீ பிழைப்பு கொடுக்குண்டாகலாம் என்று சொன்னார். அப்ப அது முதல் நான் வயிற்றுல பிழைப்புக்காக நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது. அப்படி வேலை செய்வதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை செய்வாங்க.
படிப்புக்கு ஏற்ற, திறமைக்கு ஏற்ற, ஆண்களா இருந்தா பெண்களா இருந்தா அல்லது வசதிக்கு ஏற்ற அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற ஒவ்வொரு வேலைகளை அவங்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்ற வேலைகளையும் செய்வாங்க. அதை வைத்துதான் நமக்கு என்ன செய்யணும், வருமானம் ஈட்டி குடும்பம் நடத்துகிறோம், தேவைகளை சந்திக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம், வீடு கட்டுகிறோம், பல காரியங்களும் செய்கிறோம். அப்ப அந்த கையுடைய பிரயாசங்கள் நமக்கு தோல்வியில வந்து முடிகிற போது, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும் போது மன சோர்வு உண்டாகும். அப்படி ஒரு நிலைமையில தான் பேதுருவை அந்த காலவெளியில ஆண்டவர் சந்திக்கிறார். ஆமென். கவனிங்க, நம்ம படைத்த தேவன் நமக்கு இடையில பிரச்சனை வரும்போது அதை எப்படி சரிப்படுத்த அவரால் முடியுதுன்னு பார்த்தா, இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனிதனுக்கு அற்புதங்களை செய்யக்கூடியதாக, ஆசீர்வதிக்கக்கூடியதாக, பாவத்தை உணர்த்தக்கூடியதாக, பரலோகத்தையும் பாதாளத்தையும் காண்பிக்கக்கூடியதாக, நோய்களை நீங்க செய்யக்கூடியதாக, பேய்களை ஓட செய்யக்கூடியதாக, மன்னிப்பை தந்து பொய் வழியை விட்டு அகத்திய மெய் வழியை காட்டி இன்னும் அநேக மாற்றங்களை நம்மிடத்தில் ஏற்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கொண்டுதான் இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இன்னும் அநேக வார்த்தைகள் தேவனிடத்துல இருக்கிறது, அவர் நமக்கு செய்கிற காரியங்கள். இன்றைக்கும் அந்த வார்த்தைகள் நமக்கு செயல்பட்டு கொண்டே இருக்குது. இந்த வசனங்களை கேட்டு இதன்படி செய்கிறவர்கள் மீது, விசுவாசம் வைக்கிறவர்கள் மீது, மனம் திரும்புவர்கள் மீது ரட்சிப்பையும் சமாதானத்தை தந்து அந்த வார்த்தைகள் மூலமாகவே அவர்களை கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ என்ன பேசுறாருங்க, பேசுறத நம்ம கவனமா கேட்கணும். என்ன பேசுறாரு? சீமோன் பேதுருவிடத்துல என்ன பேசுறாரு? நீ உன்னுடைய வலைகளை எடுத்துக்கொண்டு ஆழமான இடத்துக்கு போயிட்டு உன் வலைகளை போடு, மீன் பிடிக்கும்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க என்ன நிலைமை இருக்குது? ஆழத்துல போடுங்கள் என்றார். அங்க என்ன நிலைமை இருக்குது? இது எந்த கடல்? 1ஆம் வசனம் வாசித்தோம். இது எந்த கடல்? இது கற்பனை அல்ல, அல்ல கதை அல்ல, இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். சரிங்களா? கெனசரேத். கெனசரேத் கடல் என்பது எது? கெனசரேத் கடல் தான் கெனசரேத் கடல். கலிலேயா கடலுக்கு கெனசரேத் கடல்னு பேரு. கலிலேயா வடக்கு பகுதி, இஸ்ரவேல் தேசத்துடைய வடக்கு ரீஜன்ல ஒரு கலிலேயா கப்பர்நகூம் பகுதியில, அந்த கப்பர்நகூம் பட்டணத்தை ஒட்டி ஒரு கடல் இருக்குது, அதுதான் கலிலேயா கடல். இங்க தெற்கு பகுதியில கீழே ஒரு கடல் இருக்கு, அது பேர் சவக்கடல், டெட் சீன்னு சொல்லுவாங்க, இல்லை உப்பு கடல்னு சொல்லுவாங்க. இந்த தெற்கு பக்கத்துல ஒரு கடல் இருக்கும், அதுக்கு பேர் உப்பு கடல். வடக்கு பக்கத்துல உள்ள கடல் பேர் கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத் கடல், 3 பேர் உண்டு. அந்த கெனசரேத் கடல்ல தான் மீன் பிடிக்கிறான் பேதுரு. அவங்க கலிலேயர்களாக இருக்கிறவங்க அந்த கடல்ல தான் தொழில் பண்ணுவாங்க. அந்த கடல்ல அந்த கடல்ல தொழில் பண்ணுகிற பேதுரு அந்த கரையில வந்து காலில் நிற்கிற போது அந்த கப்பர்நகூம் பக்கத்துல இருக்கிற அந்த கடற்கரையில தான் இயேசு போய் அவனை சந்திக்கிறார். அப்ப சந்தித்து அங்கே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, வலைகளை கொண்டு போய் ஆழத்தில் போடுங்கள். வலைகளை கொண்டு போய் என்ன செய்யுங்கள்? 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, பின்பு அவர் போதகம் பண்ணி பிடித்து முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி ஒரு வலைகளை போடுங்கள் என்றார். போடுங்கள் என்று சொன்ன உடனே அடுத்த அவன் என்ன செய்தான்? அதற்கு சீமோன், அடுத்த வசனம் 5ஆம் வசனம், சீமோன் பேதுரு, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். என்ன சூழ்நிலை? ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டுறோம், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டுக்கிறோம், ஒன்றும் ஆகப்படல. அந்த கடல்ல நான் மீன் பிடிச்சு பழக்கம் இருக்கு, ஒன்றும் ஆகப்படல அவன் சொல்றான். ஆனா இப்படி இருந்தா கூட, இப்படி கிடைக்கல, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல கூட, இப்ப நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, நான் அதனால உடைய வார்த்தையின் படியே போய் என்ன செய்கிறேன்? வலைகளை போடுகிறேன். அப்போ இங்க போடுகிறேன்னு சொல்லிட்டு அந்தபடியே 6ஆம் வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். அவன் என்ன சொன்னா? நான் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, அதனால இப்போ உங்களுடைய வார்த்தையின் படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்ப வார்த்தையின் படி போய் போடும்போது அவன் வலை கிழிந்து போகத்தக்கதாக ஏராளமான மீன்கள் வருது. உடனே அவனுக்கு பெரிய பிரமிப்பு, என்னடா இந்த கடல் தான், இதே இடம் தான், இப்படி எல்லாம் பிரயாசப்பட்டா ஒண்ணுமே கிடைக்கல, இப்ப எப்படி இவ்வளவு மீன்கள் வருதுன்னு சொல்லி ஒரே ஆச்சரியம். அப்ப ஆச்சரியப்பட்டு பிரமித்து சீமோன் ஆண்டுடைய பாத்திர இயேசு பாத்திர வந்து விழுந்து சொல்றான், பாவியான மனுஷனை எப்படி நீங்க போகணும் ஆண்டவரே. அந்த அற்புதத்தை கண்ட உடனே பிரமித்து போனாங்க. கவனிங்க,
ஆழத்திலே போடுங்கள் என்றார். வலைகளை கொண்டு போய் போட்டான். போடுகிறேன் என்று சொல்லி போட்டான். மிகுதியான மீன்களை பிடித்தான். அல்லேலூயா. இன்று நமது சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, எவ்வளவு நேரம் அங்க உள்ள சம்பவங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆழத்திலே போடுங்கள், ஆழத்திலே வலைகளை போடுங்கள். இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நம்ம ஒரு வார்த்தையை நிறுத்தி கொண்டு நம்ம போக போகிறோம். அது என்னன்னு சொன்னா, ஆழத்திலே போடுங்கள் என்பதே. ஆமென். ஆமென் சொல்ல பார்ப்போம். இங்க சொல்லாதான் பிரச்சனையா இருக்குது போல. கேட்டு சொல்றோம். ஆழத்திலே போடுங்கள். ஆழம் இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய, கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் ஆழம். சரி, ஆழத்திலே போடுங்கள் என்பதை அலசி ஆராய்ந்து அற்புதம் பெற ஒரு நம்ம தியானிக்க முடியாத வசனத்துல ஆழத்தை பற்றி பாருங்க. ஆழம் என்பது என்ன? ஆழம் என்பது என்ன? உங்களிடத்துல ஒரு கேள்வி, ஆழத்துல போடுங்க அவங்க. ஆழம் என்பது என்ன? ஆழம் என்பது என்னன்னு சொன்னா, அவர் சொன்ன வார்த்தையின் மீது வைக்கும் நம்பிக்கையின் ஆழம். தேவன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அந்த வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கையின் ஆழம். இரண்டாவது, அந்த வார்த்தையின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து அவர் சொன்னாரு, அதை கேட்டு அப்படியே பிடித்து கொண்டு போய் அந்த கடலில் நடத்த போய் வலை போடுறான். அது ஒரு ஆழம். ரெண்டு ஆழம். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையின் மீது வைக்கிற ஆழமான நம்பிக்கை, அது ஒரு ஆழம். இரண்டாவது, அந்த வார்த்தையை கேட்டு அவன் அப்படியே போய் ஆழத்துல வலை போறான்னா அது கடலின் ஆழம். இரண்டு ஆழங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூறிய சில ஆழம் பைபிள்ல, அதன் அர்த்தம் நமக்கு சரியாக புரிந்தால் நாம் அடையும் நன்மைகள் ஏராளமா இருக்கும். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதான ஆழங்கள் இருக்கிற பைபிள்ல ஒரு 3 ஆழத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து ஆழம் என்று சொல்லி எங்கெல்லாம் வார்த்தையை பயன்படுத்தினார், அது ஒரு 3 வார்த்தைகள் தான். ஒரு ரொம்ப நேரம் இன்னைக்கு, ஏன்னா நான் 3-4 பிரசவம் பண்ணிருக்கேன். நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு மாலையில ஒரு பிரசவம் இருக்குது, அதனால அதுக்காக என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். அதனால 3 காரியம் இயேசு ஆழம் என்று பயன்படுத்துறாரு. இங்க மீன் பிடிக்கும்படியாக ஆழத்தில் கொண்டு போய் வலையில் போடுங்கன்னு சொல்றாரு. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 6:48 முதலாவது ஒரு ஆழம் இங்க பார்க்கிறோம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு போதும். இரண்டாவது இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, இயேசு ஆழமாய் தோண்டி. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி தோண்டி? கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஞானம் உள்ளவனை, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? ஆழமாய் கற்பாறையின் மேல தோண்டி வீடு கட்டானா அவனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆழமா நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்க. அதை என்ன சொல்றாருன்னா, அந்த ஆழத்தை அஸ்திவாரத்தினுடைய ஆழம்னு சொல்றாரு. கற்பாறையின் மேல அஸ்திவாரம் போடுறதுக்கான ஒரு ஆழம் போலன்னு சொல்றாரு. அதுக்கு மேல 47 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு ஆவையின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். சரி, இப்ப புரியுதா? என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன் யாருன்னா, ஆழமா தோண்டி என் வார்த்தையை வைத்து, அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து அப்படியே செயல்படுறான் பாருங்க. அவன் எப்படிப்பட்ட மனுஷன்னா, ஆழமா தோண்டி கற்பாறையை கண்டுபிடித்து அது மேல அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுறான் பாருங்க. அந்த வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாங்க அந்த ஆழத்தை அவர் குறிப்பிடுறாரு. தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ ஒரு மனுஷன் இறுதித்தை அர்ப்பணிக்கிற போது அவன் வாழ்க்கை அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். தோல்வியை மாற்றுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். எந்த சூழ்நிலையும் தலைகளாக மாற்றி அமைக்கிற ஒரு காரியத்தை அவருடைய வார்த்தை உண்டு பண்ணும். சொல்றாரு, என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? ஆழமாய் தோண்டி. அவர் சொல்றாரு, ஆழமாய் தோண்டி. அப்போ தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை பேரு தான் முதல்ல சொன்ன ஆழம். ஆழத்துல போய் வலை போடுறது. அப்புறம் 2வது ஆழம் என்ன சொன்னா, அது கடலின் ஆழம் தான். அது எந்த ஆழம் தான்? நல்லா கவனிங்க. அந்த ராத்திரி தானே மீன் பிடிக்க போனாரு, அப்படியே வாங்க, அந்த இடத்துக்கே வாங்க. அந்த ராத்திரி தானே பிரயாசப்பட்டாரு. சரி, எங்க மீனெல்லாம் எங்க போச்சு? கவனிங்க. மீன்களை மனிதனுக்கு ஆயத்தப்படுத்த தேவனால முடியும். மனிதனுக்கு மீன்களை ஆயத்தப்படுத்த தேவனால முடியும். கவனிங்க. மீனுக்கு மனிதனை ஆயத்தப்படுத்த, அதாவது மனிதனை ஆயத்தப்படுத்தவும் தேவனால் முடியும்.
அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல 2 வார்த்தை சொல்றேன். மனிதனுக்கு மீன்கள் எல்லாம் தேவைன்னா ஒரு இடத்துல போய் அங்க சேரணும்னு சொன்னா ஒரு இடத்துல போய் நின்று கொள்ளும். அந்த வலையை போட்டா மீன் கிடைச்சிடும். அப்போ மனிதனுக்கு மீன்களை ஆயத்தப்படுத்த முடியும், மீனுக்கு மனிதனை ஆயத்தப்படுத்தவும் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. யோனா சுவிசேஷம், யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு வசனம் இருக்குது. இங்கே இந்த மீன்களை பேதுருக்கு வலைகளில் சிக்கும்படியா ஆயத்தப்படுத்தின தேவன் யோனாவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை, பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அப்போ மீனை தேவனுக்கு, அதாவது மனிதனுக்கு ஆதாயப்படுத்தி கொடுக்க முடியும், ஆயத்தப்படுத்தி கொடுக்க முடியும். மனிதனை மீனுக்கு ஆதாயப்படுத்தி கொடுக்க தேவனால முடியும். உங்களுக்கு புரியுதா? யாருக்கு எதையும் செய்ய முடியும். 148வது சங்கீதத்தில் நீங்க படிப்பீங்கன்னா, வீட்டுல போய் படிங்கன்னா அதுல விளக்கம் கொடுக்கல. தேவன் சொன்னா காற்று அடிக்கும், காற்று நிற்கும். தேவன் சொன்னா மிருகங்கள் எல்லாம் அமைதியா இருக்கும். பைபிள் இருக்குது. சிங்கத்தினுடைய வாய் நாம் முழுவதும் கட்டப்பட்டு இருந்தது. மிருகங்களுடைய வாயை ஆர்டர் பேசினாங்கன்னா அது சாப்பிடாம இருக்கும். அல்லேலூயா. மனிதர்களுக்கு தான் கொஞ்ச நேரம் செய்ய மாட்டாங்க. சாப்பிடாம இருந்தா அன்னைக்கு சாப்பிடுவாங்க, பேசாதீங்கன்னா பேசுவாங்க, நடக்காதீங்கன்னா நடப்பாங்க. மனிதர்கள் தான் வேற மாதிரி. பெருங்காற்று ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா பெருங்காற்று எழுப்பி வருமா? அந்த காற்று அமைதலாகனா அது அமைதலா இருக்குமா? காற்றும் ஆண்டுடைய சொற்படி செய்யுமா? அவருடைய சொற்படி செய்யும் பெருங்காற்று. பைபிள் எப்படி வாசிக்கிறோம்? அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று. ஆண்டுடைய வார்த்தைக்கு மீன் கீழ்ப்படியது. ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நாம் அந்த ஆழமாய் அந்த வார்த்தைகளை நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க தேவனால் முடிகிறது. பிரசங்கம் கேட்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரசங்கம் கேட்கலாம். எவ்வளவு பேர் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்க? ஊழியக்காரங்களும் ஆவியானவர் பேசுறாரு. இந்த வார்த்தைகள் எவ்வளவு பேருக்குள்ள உணர்ச்சி ஆகுது? எத்தனை பேர் அந்த வசனத்தை நீங்க தேவ வார்த்தையாக புரிந்து கொள்றீங்க? அல்லது அவங்க ஏதோ பைபிள்ல ஏதோ ஒரு கதை சொல்ற மாதிரி நீங்க புரிந்து கொள்றீங்களா? இல்ல என் வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப ஆண்டவர் பேசுறாரு, எனக்கு தான் பேசுறாரு, நான் இதை செய்யணும்னு அவர் விரும்புறாரு அப்படின்னு என்னால புரிந்து கொள்ள முடியுதுன்னு எத்தனை பேராலும் சொல்ல முடியுது? அப்ப கவனிங்க, ஆண்டுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்க பழகணும். கவனிங்க, இது ஒரு ஆழம். இது என்ன ஆழம்? தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற ஒரு ஆழம். 2வது, ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையின் மீது ஆழமாய் விசுவாசம் வைத்து அவரை பற்றி கொண்டு அவர் சொல்லுபடி நடக்கிற ஒரு மனிதனை 2வது சொல்றாரு, அஸ்திபாரம் ஆழமாய் போடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு இடையே சொல்றாரு. அந்த வீடு எப்போதுமே விழாது. அந்த வீடு என்ன செய்யாது? எப்போதுமே அழியாது. அந்த வீட்டுக்கு அழிவே வராது. அல்லேலூயா. ஆண்கள் பக்கம் சத்தம் வரல. கவனிங்க. அதுக்கடுத்து இன்னொரு காரியம், மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6, சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினால அது சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போது தீர்ந்து போய் வேறு இல்லாமையினால உலர்ந்து போயிட்டு. நல்லா கவனிங்க, அவன் விதைக்கையில் சில விதை மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததுனால சீக்கிரத்தில் முளைத்தது. கவனிங்க, 6ஆம் வசனம், வெயில் ஏறின போது தீர்ந்து போய் வேறு இல்லாமையினால உலர்ந்து போயிட்டு. இங்க ஒரு ஆழத்தை சொல்றாரு. இது என்ன ஆழம்? ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன ஆழம்? இது இருதயத்தினுடைய ஆழம். இது என்ன ஆழம்? இருதயத்தின் ஆழம். இல்ல அங்க சொல்றாரு அது மண்ணின் ஆழம். அங்க அவர் விதை போய் விழுகிற இடம் மண்ணின் ஆழம். இந்த மண்ணையும் விதையும் எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாருன்னா, மண் என்பது இருதயம், நிலம் என்பது இருதயம், விதை என்பது வசனம். அப்ப இருதயமாகிய அவன் ஆழமான பகுதியில வசனம் விழணும். இப்போ அநேகரால ஏன் பலன் கொடுக்க முடியல? அநேகரால ஏன் வெற்றிகரமான வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வாழ முடியல? எவ்வளவு பிரச்சனை கேட்கலாம், ஏன் ஜெயமா இருக்க முடியும்னா, வசனமானது ஆழமா போகல. வசனம் எங்க போகல? ஆழமான இடத்துல விழல. ஆழமான இடத்துல வசனம் விழுந்து இருந்தா வேர் ஆழமா போகும். வேர் ஆழமா போயிட்டு இருந்தா ஈரம் இருக்கும். ஈரம் இருந்தா அந்த மரம், அந்த வசனம் கண்டிப்பா அழிந்து போகாது. அது நல்ல பலனை கண்டிப்பா கொடுக்கும். மண்ணு
இருக்குது, அடியில கற்பாறை இருக்குது, சீக்கிரமா முளைக்குது தண்ணி பட்ட உடனே. ஆனா என்ன செய்யணும்னா கீழே வந்து ரூட் போகல, கீழே வந்து ரூட் போறதுக்கு ரொம்ப காடா இருக்குது, ஆழம் இல்லை. ஆழம் இல்லாதனால என்ன செய்யுதுன்னா அப்படியே மேல பரவி போகுது. அப்படியே பரவி போயிட்டு வேகமா வளர மாதிரி தெரியுது. வெயில் அடித்த உடனே ஆழமான வேர் இல்லாதனால, ஈரம் இல்லாதனால காய்ந்து வேரோடு பட்டு பிரயோஜனம் இல்லாம போகுது. கண்ணத்துல கையை வச்சு மன்னவன நின்ன கையில என்ன சொல்றது, அப்படி சொல்றேன். என்ன சொல்றோம், நிறைய பேருடைய வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்வுக்கு தடையா இருப்பது என்னன்னு சொன்னா, வசனத்தின் மேல ஒரு ஆழமான என்னன்னு சொன்னா வேறு உள்ள போறதுக்கு இடம் கொடுக்கல. கவனிங்க, இப்ப தென்னை மரத்துக்கும் மாமரத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். மரத்தை வைத்து சொல்லுவோம், எதை போடும்போது 2 மரம் முளைக்கிறது. தென்னை மரத்துக்கும் மாமரத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. மாமரத்தினுடைய வேர் வந்து சைட்லயும் போகும், சைட்ல போகும், ரூட் வந்து கிராஸாகவும் போகும், கிராஸ் ஸ்ட்ரைட்டாகவும் கீழே போகும். அது தண்ணி இல்லைன்னா கூட வாழ்ந்து காட்டுது. ஆனா இந்த தென்னை மரம் தென்னை பிள்ளை இருக்குல்ல, இது ரூட் வந்து ரொம்ப ஆழம் போகாததுனால மேல இருக்குது. அடிக்கடி தண்ணி ஊத்துறதான் உயிர் வாழும். கொஞ்ச நாள் மழையே இல்லை, தண்ணியே இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, பாய்க்க முடியல, கொஞ்ச நாள் தண்ணிக்கு வாசனையே இல்லை, டோட்டலா வேறு பூரா தண்ணி செத்து போயிருக்கு. அப்போ வேறுடைய ஆழம் எதுல ஆழம் இருக்குதோ அவங்க வாழ்க்கை செழிப்பா எப்போதுமே இருக்கும். வசனத்துடைய ஆழம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க எந்த நிலைமையிலும் ரொம்ப செழிப்பா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும், அவங்க வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கும், அவங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்போதும் மாறாததா இருக்கும். ஆமாம், தெரியுமா சொல்ல முடியல, எனக்கு தெரியுது. அதான் ஒன்று கடலின் ஆழத்தை சொல்றாரு, 2வது அவர் வார்த்தையின் மேல் வைக்கிற நம்பிக்கையின் ஆழத்தை சொல்றாரு, 3வது வசனம் உள்ள போக வேண்டிய இருதயத்தின் ஆழத்தை சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, நல்லா கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் வசனத்துல வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5 எல்லா சுவிசேஷ பகுதியிலுமே இப்படிதான் இருக்குது. வெயில் ஏறின போது அது ஏன் தீர்ந்து போயிடுச்சுன்னா காரணம் சொல்றாரு. தீர்ந்து போய் வேறு இல்லாமையால் உழந்து போயிட்டு, சரி அது வேறு இல்லாமையா 5-6 வசனம் 5-6 மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமா, இப்ப என்ன சொல்றாருன்னா மண்ணை ஆழப்படுத்துறாரு. மத்தேயு சுவிசேஷத்துல மத்தேயு என்ன சொல்றாருன்னா மண்ணை ஆழப்படுத்திக்காரு. அங்க என்ன சொல்றாருன்னா மண்ணு வந்து மேல இருந்துச்சு, கீழே பாறைன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா மண்ணு ஆழமா இல்லை, மண்ணுக்கு செய்யல உள்ள இடம் போறதுக்கு கொடுக்கல. இது வந்து மேலே விழுந்து முளைச்சிருச்சு. அதனால மண்ணு ஆழம் தேவை, ஈரம் வேணும்னா. இப்ப கவனிங்க, நீங்க 2 அடி வச்சிருந்தீங்கன்னா ட்ரையா தான் இருக்கு லேண்ட். 2 அடி வந்து மண்ணு புழுதியா தான் இருக்கும். 4 அடி கீழே போனீங்கன்னா ஈரம் இருக்கும். அந்த ஈரத்தில் உள்ள மண் அந்த தண்ணி அந்த ஈரத்தினாலே எல்லா மரமும் வளர்ந்துடும். இப்ப நம்ம பாக்குற மரங்கள்லாம் எப்படி வளருதுன்னா, நீ மேல இருக்கிற அந்த 4-3 அடியில இருக்கிற வறட்சியில வந்து அப்படி வேறு இருந்தா கண்டிப்பா தாய்ந்து போகும். ஆனா இதெல்லாம் வந்து எத்தனை அடி கீழே போயிருக்குது, 6 அடி 7 அடி கீழே போயிருக்கு ரூட்டு. அந்த ரூட்டு எங்க கீழே போயிருக்கிறதுனாலதான் அந்த மரங்கள் வந்து அவ்வளவு செழிப்பா இருக்க முடியும். அப்படின்னா வசனத்தினுடைய ஆழம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும்போது அவங்க செழிப்பா இருப்பாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 1வது சங்கீதத்துல படிக்கும் போதும் அதை சொல்றாரு ஆண்டவர். 1வது சங்கீதம் 1-3 வசனங்களை படிக்கும் போது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராமல் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவனுடைய வேர்க்கால்கள் எங்க இருக்குது, நீர்க்கால்கள் ஓரமா இருக்குது. நல்ல கவனிங்க, அவன் வேர்க்கால்கள் எங்க இருக்குது, வேத வசனத்தை படிக்கிறவங்க வேர்க்கால்கள் எங்க இருக்குது, வேர்க்கால்கள் நீர்க்கால்கள் பக்கம் இருக்குது. யாருடைய வேர்க்கால்கள் நீர்க்கால்கள் பக்கம் இருக்குது, வசனத்தை ராத்திரி பல்லாம் படிக்கிறாங்க, அவங்க வேர்க்கால்கள் வந்து நீர்க்கால்கள் இருக்குது. நீர்க்கால்கள் இருப்பதனால என்ன வந்தாலும் சரி அவங்க செழிப்பா இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து அவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல கொஞ்சமும் தொய்வே கிடையாது. அந்த சோதனைகள் வந்தாலுமே அதில் நிற்கிறாங்க, என்ன வந்தாலும் அதை மறக்காம இருக்கிறாங்க.
அப்போ இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை படிக்கிற ஒரு தேவ மனுஷன் அவங்க வேர்க்கால்கள் நீர்க்கால்கள் ஓரமா இருப்பதனால அந்த மரம் வந்து இலையுதிராத இருக்கிற பசுமையான மரமா இருக்குது. அது மட்டுமல்ல, அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கிறது. அவங்க செய்வதெல்லாம் என்ன செய்கிறது? வாய்க்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம பைபிள் வந்து நம்ம வசனத்தை வந்து எவ்வளவு நம்ம படிக்கிறோம், வேத வசனத்துக்கு எவ்வளவு இருதயத்தை கொடுக்கிறோம். ஆழமா மண் இருக்குதா? வேறு இல்லை. அவர்தான் நீங்க நிறைய பேர் காய்ந்து போன அனுபவம். அப்படிங்க அசைக்கப்படாத இருக்குன்னா என்ன செய்யணும்னா ஆழ வேண்டும். ஒரு மூன்று காரியம் சொல்றேன். அப்படிங்க அசைக்கப்படாத இருக்குன்னா என்ன வேண்டும்? ஆள வேண்டும். அல்லேலூயா. என்ன ஆள வேண்டும்? நான் அப்படியே ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு வரேன். இது அப்படியே ஆவிக்குரிய காரியத்துல கொண்டு வந்து காம்ப்ளிகேட் என்ன செய்யணும்னா அதை ஒப்பிட்டு காட்டுறேன். இப்போ அந்த மரத்தை பார்த்தோம், செடியை பார்க்கிறோம், அதனுடைய வேரை பார்க்கிறோம், அது ஈரம் இல்லாததுனால காய்ந்து போகிறது பார்க்கணும். ஆழமா மண் இருக்குன்னு பார்க்கிறோம். அந்த ஆழமான மண்ணுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையின் மீது நம்ம ஆழமான நம்பிக்கை வைக்கணும் நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம். இதுல 3 காரியத்தை நம்ம சொல்லி ஜாம் பண்றேன். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில கவனிங்க, இந்த நம்ம அசைக்கப்படாத இருக்கணும். நம்முடைய வாழ்வு மிக உறுதி உள்ளதா இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தேவனுடைய பிள்ளையாகவே அவன் எந்த காலத்துல வாழணும், அவன் தேவனுடைய பிள்ளைதான் நிரூபிக்கணும் அப்படின்னா அவன் அசைக்கப்படாம இருக்கணும். அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவன் என் வலது பாரிசத்தில் இருக்க அப்படின்னா நான் என்ன செய்யப்படுவதில்லை அப்படி சொல்றாரு. அப்ப இங்க அசைக்கப்படாம இருக்கணும்னா 3 காரியங்கள் மிக மிக ஆழமானதா நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். எத்தனை காரியம் தேவைப்படுது நமக்கு? நீங்க ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஒரு சபையில வருகிறவங்க, ஒரு உங்களை பார்த்தா 100 பேர் சொல்லணும் இவங்க வாழ்க்கை சரியா இருக்குது அப்படின்னு உங்களை குறித்து மற்றவங்க சொல்லணும். அப்ப அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படிப்படுதுன்னா அசைக்கப்படாம இருக்கும். சில நம்ம என்ன 2 வாரம் கோயிலுக்கு போற, 3 வாரம் போகல, 2 வாரம் சர்ச்சுக்கு இருக்கிற, அப்புறம் 10 நாள் ஜெபத்துக்கு போற, அப்புறம் போகல. அப்படி இல்லை, இவங்க எப்பவுமே போயிட்டே இருப்பாங்கப்பா, என்ன நாளும் சரிப்பா போயிட்டே இருப்பாங்கப்பா. அது வந்து ஒரு சரியான ஒரு என்ன செய்யணும்னா ஒழுங்குபடுத்தப்பட்டது, எந்த காலத்திலுமே மாறாது. 4 நாளைக்கு சர்ச்சைக்கு போறது, தலையாடுறது, 5ஆவது நாள் ஒரு பிரச்சனை வந்து அப்பா பல்ஜி அடிச்சு விடுறது, இது வந்து வேறு தீர்ந்து போன ஒரு அனுபவம். ஆழம் இல்லை. எதுல ஆழம் இல்லை? நீர்க்கால்கள் இடத்துல போற அளவுக்கு வேறு இல்லை. அல்லேலூயா. வேறு உள்ள இருந்துச்சுன்னா நீங்க உங்களை யாரும் சொல்லவே தேவையில்லை, நான் சொல்லவே கிடையாது, உங்களுக்கே தெரியும். நீர்க்கால்கள் பக்கத்துல வேறு இருந்துச்சுன்னா அந்த நீர்க்கால்கள் வேற என்ன செய்யும்? வேறு நீர்க்கால்கள் இருந்து வேறானது என்ன செய்யும்? நீரை இழுத்துக்கொள்ளும் போது மேல வந்து காய்ந்து போவதற்கு, நீ தீர்ந்து போவதற்கான ஆலோசனை எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல தேவை கிடையாது. அப்போ ஆழம் நமக்கு தேவை. வசனம் இருதயத்தினுடைய ஆழத்துல இருப்பதற்கு நம்ம ஜெபித்து வேத வசனத்தை வாசிக்கணும். வேற மந்திரமே கிடையாது. ஆமென். இந்த பைபிள் படிக்கணும்னா நல்லா கவனிங்க. நிறைய பிசாசுகளை ஓடும் போது நான் பார்த்திருக்கிறேன். நான் வேற எந்த மந்திரமும் போடல, இந்த பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். நிறைய நேரம் ஒரு 10 அதிகாரம் 20 அதிகாரம் படிச்சுட்டே இருப்பேன். திரும்ப நம்ம புரியணும்னு படிப்பேன். நான் அதை படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நபர் வந்தாங்க, சுவிசேஷம் சொல்லுவேன். அந்த நபரோட சுவிசேஷம் சொல்லும் போது அந்த மனுஷனுக்குள்ள எல்லாம் அசுத்தாவே ஆடும். ஆச்சரியமா இருக்கும். இடத்துல வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த வார்த்தையில என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையில மனிதனுக்கு உயிர் வீழ்ச்சி உண்டு. அப்ப இந்த பைபிளை நீங்க வீட்டுல தொடாமல், இந்த வசனத்தை வாசிக்காமல் ஜீவனை பெறுவது என்பது காணப்பாடம் கதை கட்டுவது போல இருக்கும். சர்ச்சில் வரீங்க, ஒரு வசனத்தை திருப்பி பாக்குறீங்க, மறுபடியும் வீட்டுல போயிட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வரீங்கன்னா வேறு இல்லாத ஒரு வாழ்க்கை. உங்களுக்குள்ள எந்த விதமான தீர்மானமும் இருக்காது, திட்டவட்டமான ஒரு ஒழுங்கும் இருக்காது, திட்டவட்டமான இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் இருக்காது. போனா போவோம், போகலாம் போவோம். எப்படி போனா போவோம், போகலாம் போவோம். போனா சர்ச்சைக்கு போவோம், போகலாம் வேற எங்கேயோ போவோம். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? வந்தா பார்ப்போம், வரலனா விடுவோம். அப்படி இல்லை. யாக்கோபெல்லாம் அப்படி கிடையாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். உங்களால கேட்க முடியுமா? சொல்லுங்க, உங்களால கேட்க முடியுமா? கேட்க முடியும் கூட நல்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்துக்கிறேன். உங்களால கேட்க முடியுமா? முடியும், கேட்க முடியும், அப்படி சொல்ல முடியும். எப்படி? ஆமா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உனக்கு பிள்ளைங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, உனக்கு ஜெப வாழ்க்கை இருக்குது, கர்த்தருக்கு இருக்கிற விசுவாசம் இருக்குது. நீ கேட்க உனக்கு நடக்கும். அல்லேலூயா. இல்ல வந்தா வருது, வரலாம் போகுது, அப்படி இல்லை. ஆவியானவரை தாரம் ஜெபம் பண்றோம், ஆவியானவரே வரல, போங்கயா வரல பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பரிசுத்தாவியை கேட்டா ஆண்டவர் தருவார். ஆமென். கேட்பதை கொடுக்கிறவர். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். சரி, இப்போ ஒரு 3 காரியம். நீங்கள் அசைக்கப்படாத எல்லா காலத்திலும் மிக உறுதியான தேவ மனுஷங்களா இருப்பீங்க.
என்பதற்கு 3 ஆழங்கள். எபேசியர் 3:18 8-18. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. கவனிங்க, இங்க ஒரு வார்த்தை இருக்குது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம். அப்படின்னு அன்பின் 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 இன்னதென்று. அன்பின், இது அன்பின் ஆழம். இது என்னது? ஒரு விசுவாசி அன்பின் ஆழம் அறியணும். என்ன ஆழம் அறியணும்? நீங்க இந்த உலகத்துல அசைக்கப்படாத ஒரு பயங்கரமான, ஒரு வல்லமையான, ஸ்திரமான தேவனுடைய பிள்ளைகளை காட்டணும்னா தேவனுடைய அன்பின் ஆழம் உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அசைக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. இந்த அன்பினுடைய ஆழம் நமக்கு கண்டிப்பா அவசியம். யார் தேவனுடைய அன்பின் ஆழத்தை கண்டுபிடிச்சாங்க? யார் தேவனுடைய அன்பின் ஆழத்தை புரிந்திருக்கிறாங்க? அவருடைய அன்பை நிறைய பேருக்கு புரியல. என்ன சொன்னாலும் அது ஒரு கதை மாதிரி தெரியுது, யாருக்கும்ன்ற மாதிரி தெரியுது. ஏசப்பா எவ்வளவு அன்பு கொடுத்தாரு நம்ம மீது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீளத்துக்கு, உயரத்துக்கு, அகலத்துக்கு, ஆழத்துக்கு நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இந்த ஒரு பரிசுத்தவான் வந்து இந்த 4 விதமான அன்புக்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பினுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப ஆழத்தை பற்றி சொல்றாரு. அன்பின் ஆழம் என்னதென்று நீங்கள் உணர்ந்து ஆகணும். தேவன் உங்களிடத்தில் கொண்ட அன்பின் ஆழம் என்னதென்று உங்களுக்கு புரிந்தால், தேவன் உங்களிடத்தில் காண்பித்த அன்பினுடைய ஆழத்தினுடைய அந்த எவ்வளவு உயரத்திலிருந்து உங்களிடத்தில் எவ்வளவு ஆழமான அன்பு காட்டினார் என்பதை புரிந்தால், அந்த அன்பை வந்து நிச்சயமா நீங்கள் அறிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், அது அந்த அன்பிலிருந்து உங்களை யாரும் அசைக்க முடியாது, பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அது அன்பின் ஆழம் நமக்கு தெரியணும். அன்பின் ஆழம் தெரியுமா? அதே புஸ்தகத்துல சொல்றாரு, இந்த அன்பின் ஆழத்தை சுற்றி காண்பித்தா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வரும்போது 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 4ஆம் வசனத்துல படிங்க. 4:4 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல வாஸ்தா எல்லாரும் ஒன்று போல வாசிக்கிறீங்க. இல்லைன்னா எல்லாரும் ஸ்டாப் பண்ணி என்ன ஒரு ஸ்பிரிட், நான் முதல்ல சொல்லி என்ன ஒரு ஸ்பிரிட்டில் தாக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தாக்கமாக தான் இருக்கு. நான் தான் சொல்லிட்டு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். சரி, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்களை கொண்டாயிருக்கு. ஆகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் வசனத்துக்கு நானே வாசிக்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நல்ல கவனிக்க 8ஆம் வசனம், அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷனுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறாரே. ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இப்ப இந்த ஆழம் தெரியுதா? அவர் ஏறினார் என்பதனால எவ்வளவு உயரத்துல ஏறினார் என்று சொல்லும் போது அப்ப எவ்வளவு ஆழத்துல இறங்கினார் என்று உங்களுக்கு விளங்குகிறது அல்லவா? அப்ப இயேசுவுடைய அன்பு, அவர் மேல ஏறினார், பரலோகத்துக்கு போனார், அல்லது பாதாளத்திலிருந்து பூமிக்கு ஏறி வந்தார். அப்ப பூமிக்கு ஏறி வந்தார்னா கீழே எவ்வளவு பாதாளத்தினுடைய ஆழத்துக்கு போயிட்டு மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அங்கிருந்து ஒரு கூட்டத்தை சிறையாக்கி மேல கொண்டு வந்தார். அப்ப எவ்வளவு ஆழத்துல இறங்கி அவருடைய அன்பு அவரை கொண்டு வச்சு புரியுது அவங்களுக்கு. அப்ப இயேசுடைய அன்பு 2 ஆழத்துக்கு வந்திருக்கு. 1 பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். இது பயங்கரமான ஆழம், 93 மில்லியன் மைல்கள் சூரியனுக்கும் பூமிக்குமே. அதுக்கு மேல ரஷ்யாக்காரன் சொன்னார். போன வாரத்துல தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ரஷ்யாக்காரன் முதல்ல ஒரு விண்கலத்தை அனுப்பும் போது சந்திரனை தாண்டி மேல போகும்போது சொன்னாங்களா, அங்கிருந்து ஒளிபரப்பு பண்ணாங்க, வானொலியிலே ஒளிபரப்பு பண்ணாங்களா. என்ன செய்தி தெரியுமா? ஒளிபரப்புல நாங்க சந்திர மண்டலத்தெல்லாம் கடந்துட்டோம், இங்க தேவன் இருக்கிறான்னு சொன்னாங்க. தேவன் அங்க கிடையாது, நான் இன்னும் கூட உயரமா போறோம், இங்க கூட ஆண்டவரை காணலான்னு சொன்னாங்களா. கத்தருக்கு என்ன அந்த செய்தியில சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு டேட்டோட நான் வந்து காட்டுறேன், என்ன டேட்டு என்ன வருஷம் அது சொல்றேன். இப்ப நிறைய பேருக்கு ஆர்டர் இல்லை, சிலருக்கு ஆர்டர் வந்து வேற மாதிரி இருக்கிறாரு, சிலருக்கு வந்து ஆண்டவர் இல்ல, சிலருக்கு வேற மாதிரி இருக்கிறாரு. இது 2 கூட்டத்தின் நடுவில் உண்மையான தேவன் யாரும் கண்டுபிடிச்ச ஒரு கூட்டம் இருக்குது, அது நம்முடைய கூட்டமா இருக்கணும். தேவன் யார்? அந்த தேவனை நம்ம அண்டி கொண்டோமா? நாம் ஆராதிக்கிற தேவன்
உண்மையானவரா, அவர் எங்கே இருக்கிறார், எங்க இருந்து இறங்கி வந்தாரு, என்ன செய்தாரு, இனி என்ன செய்ய போறாரு, அவருடைய அன்பின் ஆழம் என்ன, நம்ம மேல காண்பித்த அன்புக்காக என்ன அவர் செய்தாரு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மகிமையான வாழ்க்கையை விட்டு, உன்னதமான வாழ்க்கையை விட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார். பூமியில வந்து பாவிகள் நடுவில் எப்படி பேர் எடுத்தாரு? ஒரு விபச்சாரத்தினால் பிறந்தவன் அல்லன்னு சொல்கிற அளவுக்கு பேர் எடுத்தாரு. பரிசுத்த ஆவியினால மரியாள் வந்து அபிஷேகம் பண்ணப்படும் போது கன்னி மரியாள் இடத்துல அவர் உற்பத்தி ஆனார். ஆனா பாக்குறவங்க என்ன சொன்னாங்க, இவர் வந்து தவறான முறையில பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆனால் தேவதூதன் வந்து அவங்க கணவனார் இடத்துல சொன்னா, இவர் தவறான முறையில் நடந்த பெண் கிடையாது, இவர் இடத்துல பரிசுத்த ஆவியினால பிள்ளை உண்டாயிருக்குது, இந்த பிள்ளை பெற்றெடுக்க வரையும் அவளுக்கு என்ன செய்யாத, தொடாத, அந்த பிள்ளை அந்த அவளை மனைவியாக சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதுன்னு சொல்லி அவனு சொன்ன போது அந்த சொப்பனத்தை கேட்டு உடனே யோசேப்பு அவளை மனைவியாக சேர்த்துக் கொண்டா முதல் பேரான பிள்ளையை பெற்றெடுத்து இயேசுவாக வளர்த்து காட்டினாங்க. அவர் வந்து பாவிகள் நடுவில் ரொம்ப இந்த கஷ்டமான உலகத்துல இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்கள்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்கல்ல, அது மாதிரி நிறைய பாடல் இருக்குது. அவருடைய இயற்கையான கோலத்துல அவர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. குளிரும் அடிக்கிறதோ பாலம், மூட துணி இல்லையோ. குளிரான இடத்துல மூட துணி இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் நம்ம நாட்டுல தெரியாது, விருதுநகர் மாவட்டத்துல தெரியாது. நீங்க ஒருவேளை மத்திய பிரதேசத்துக்கு போய் பாருங்க, அல்லது இமயமலை பக்கத்துல போய் பாருங்க, குளிர்னா என்னன்னு தெரியும், ஒரு துணி இல்லைன்னா அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். இங்க தெரியாது, பாட்டுக்கானா அதை கூட உணர முடியாது. குளிரும் அடிக்கின்றதோ பாலாமோட துணி இல்லையோ, அந்த பாட்டுல ரொம்ப அழகா எழுதி அதை பாடுறாரு. அப்ப அந்த குளிர் கொடூரமான ஒரு குளிர் பிரதேசத்துல அந்த குளிர்ல வந்து மூட கூட துணி இல்லை, அந்த கோலத்துல வந்து நமக்காக பிறந்தார் இயேசு. அவ்வளவு ஆழத்துல வந்து அவ்வளவு கொடுமையான கஷ்டமான ஒரு நிலைமையில ஒரு தச்சு வேலை செய்கிற சாதாரணமான ஒரு குடும்பத்துல வந்து பிறந்து பாடுபட்டார் நமக்காக. நாம சோதிக்கப்பட்டது போல பசி, பட்டினி, அவமானம், நிந்தை, பேச்சு, ஏளனம், என்னென்ன நம்ம கேட்கிறோமோ, நமக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குதோ அத்தனை கஷ்டத்தையும் இயேசுப்பட்டிருக்கிறார். அதுதான் அவருடைய அன்பின் ஆழம். அப்ப இந்த பூமியில அன்பின் ஆழம் என்னன்னு இயேசு வந்ததை நீ புரிந்து கொள்ளணும். அது அந்த வசனத்தை புரிய சொல்றாங்க 18ஆம் வசனத்தில், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அந்த அன்பை புரிந்து கொண்டவர்கள், அந்த அன்பினால ஈர்க்கப்பட்டவங்க. நிறைய பேர் நிறைய விதமாக இயேசுவத்தில் ஈர்க்கப்படுறாங்க. கவனிங்க, இயேசுடைய அன்பினால ஈர்க்கப்படுறவங்க வித்தியாசமா இருப்பாங்க. ஆமென். அதனால தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளணும். இந்த அன்பினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வங்க ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டார்கள். நிறைய விளக்கம் சொல்லி கொண்டு போறதுக்கு நேரம் நம்ம குறைவு. கவனிங்க, முதலாவது இயேசுடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டால் ஒருவர் சீக்கிரமா கிறிஸ்துவிலிருந்து அவங்களால யாராலும் பிரிக்க முடியாது. ஆமென். இரண்டாவது, அவங்க அசைக்கப்படாம வாழ்க்கையில் இருக்குன்னா ஆராதனையினுடைய ஆழம் அவங்களுக்கு தெரியணும். முதலாவது அன்பின் ஆழம் தெரியணும். இரண்டாவது என்னது புரியல, என்ன சொன்ன உங்களுக்கு அப்பவே ஒரு தாழ்மாறு இருந்தாலும் சொல்லிட்டே இருக்கீங்க. அதை அப்படியே தீர்க்கதரிசனமா நிறைவேற்றி கொண்டே வரீங்க. முதலாவது என்னது அன்பின் ஆழம் என்னன்னு தெரியணும். இரண்டாவது ஆராதனையின் ஆழம் என்னன்னு தெரியணும். ஆராதனையின் ஆழம் தெரிந்தா உங்களை ஒருபோதும் அசைக்கப்பட முடியாது. ஆராதனை என்னன்னு தெரியணும். ஆராதனை என்னன்னு தெரியாவிட்டா நீங்க அசைக்கப்பட்டு விடுவீங்க. வசனம் இருக்குதா? தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. தானியேல் 3:17-18 3ஆம் அதிகாரம் 17-18 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்ப நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் பண்ற ஆராதனை எப்படிப்பட்ட தெரியுமா? ட்ரூலி வொர்ஷிப். மிக 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 உண்மையான ஒரு ஆராதனை தேவனை கடைபிடிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். அவர் உங்களுடைய கரத்திலிருந்து பாதுகாக்க விடுவிக்க அவரால் முடியும். அப்ப இது உண்மையான ஆராதனையுடைய ஆழம். இது என்னது? அசைக்கப்பட முடியுதா? ஆராதனையுடைய ஆழம் யாருக்கு தெரியும்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, தானியேலுக்கும் தெரியும். ஆமா, அவங்களுடைய ஜெபங்களையோ அவருடைய ஆராதனையோ ஒருவரால் அசைக்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னா அன்பின் ஆழம் தெரிந்தது, ஆராதனுடைய ஆழம் தெரிந்தது. ஏசாயா புத்தகம் 26:3 வாசிக்கும் போது அசைக்கப்படாமல் இருக்க இன்னொரு ஆழம் இருக்குது. மூன்றாவதாக
ஒன்று, அன்பின் ஆழத்தில் இருக்கிறவர்களை எதுவும் அசைக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது, தேவன் மேல இருக்கிற பற்றுதல்ல. இரண்டாவது, ஆராதனையின் ஆழத்தில் இருக்கிறவங்க, தேவனை ஆராதிக்கிறவர்களை, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களை எந்த இடையூறும் அசைக்க முடியாது. மூன்றாவது, அர்ப்பணிப்பின் ஆழத்தில் இருக்கிறவர்களை எதுவும் அசைக்க முடியாது. ஏசாயா 66:3 வாசிக்கும்போது, அப்படியே வாசிங்க. கரெக்ட், வெரி குட். என்னது சொல்லுங்க மறுபடியும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சொல்லப்படுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையும் நம்பி இருக்கிறான். அப்படியா இருக்குது? உம்மையும் நம்பி இருக்கிறான், வேற யாரையும் நம்பி இருக்கிறான். அப்படியா? உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன். இது அர்ப்பணிப்பின் ஆழம். இது என்னது ஆழம்? 3 ஆழத்தை மறுபடியும் சொல்றேன். அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டவங்க, எபேசியர் 3:18, அந்த அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டவங்க அசைக்கப்பட மாட்டீங்க. இரண்டாவது, தானியேல் புத்தகம் 3:17, ஆராதனைய ஆழம் தெரிந்தவர்கள் ஒருபோது யாராலும் அசைக்கப்பட முடியாது. மூன்றாவதாக 26ஆம் அதிகாரம் ஏசாயா 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, உறுதியாய் பற்றி கொண்ட, அது எனக்கு அர்ப்பணிப்பின் ஆழத்தில் இருக்கிறவர்களை ஒன்றும் அசைக்க முடியாது. அந்த 3 ஆழங்கள் நமக்கு தேவை. ஆராதனை ஆழத்துக்குள்ள போற பழக்கம் உண்டா? தேவனுடைய அன்பை நினைத்து பார்த்து அவரை அப்படி ஆராதிக்கிறது உண்டா? அடுத்தது, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்துக்காக, அவர் மேல வைத்திருக்கிற அன்புக்காக நீங்கள் அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா உங்களிடத்துல? அப்படின்னா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. அதுதான் அதை ஒரு பெரிய பிரகடனப்படுத்துறாரு அப்போஸ்தலன் பவுல். என்ன பிரகடனப்படுத்துறாரு? தான் யாருன்றது சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல சொல்லும்போது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயமுள்ளவர்களாக இருக்கிறோமே. அடுத்தது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை விட்டு, அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை பேர் நிச்சயமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையான நிச்சயத்தோடு இருக்கிறீங்க? வா, ஆமா, உண்மையான நிச்சயம். அவருடைய பிள்ளைகள் தோல்வி கண்ட நேரத்துல கவனிங்க, அதே இடத்துல ஆண்டவர் பேதுருவுக்கு வெற்றி கொடுத்தார். நான் முடிக்க வரேன், கவனிங்க. எந்த இடத்துல தோல்வி கண்டாரோ அதே இடத்துல வெற்றி. நல்லா கவனிங்க. எந்த இடத்துல தோற்று போனாலும் அதே கடல்ல, அதே படகுல, அதே வலையை வைத்து, அதே அந்த போட்ல வைத்து அங்கேயே போயிட்டு வெற்றி பெற்றார். சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க. கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஊழியக்காரர்கள் சொல்லிட்டே இருந்தாங்க, நீ ஊழியத்துக்கு போய் செய்யுங்க, பக்கத்துல ஒரு கிளசபை இருக்கு, போய் செய்யுங்க. நான் கேட்கல. கேட்காத நான் என்ன சொன்னா, ஊழியத்துக்கு அழைப்பு வரும்போது நான் கேட்காம இருந்த போது நான் ஒரு வேலை செஞ்சேன், கடை வைத்து கொண்டிருந்தேன். அப்ப அந்த கடையில வந்து திடீர்னு ஒரு பெரிய மாற்றம், வியாபாரமே இருக்காது. ரொம்ப யோசித்தேன். அந்த கடையில இருந்து தான் வீட்டு வாடகை, சாப்பிடுவோம், பிள்ளைங்க, அதாவது மூத்த பையன் பிறந்திருக்கிறோம், குடும்பமா இருக்கிறோம், வாடகை கட்டுவோம், சாப்பாட்டுக்கு அத்தனையும் செய்வோம். அந்த கடை வைத்து வருமானத்துல தான் ஒரு சீட்டு போட்டிருந்தோம், அதை எடுத்து ஒரு இடத்த கூட வாங்கினோம், அந்த கடை வைத்து தான். இத்தனையும் என்னுடைய தொழில் வைத்து தான். ஆனால் ஊழியத்துக்கு வாங்கி சொல்லும் போது அதுக்கு ஒத்து வரல. எனக்கு ஊழியமா அது ஒத்து வராது. என் பிள்ளைகள்லாம் என்ன வளர்ந்து என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும், நானும் செய்ய முடியாது. பிள்ளைகள்லாம் பெரிய ஆட்களா என்ன செய்வோம், படிக்க வைப்போம், நல்ல திறமைசாலைகளை மாற்றும், ஊழியம் செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு முரண்டு பிடிவாரம். வெளியே தலையாட்டினாலும் உள்ளுக்குள்ள வந்து ஒப்பு கொடுக்கல. அப்போ ஆண்டு என்ன செய்தாலும் தொழில கை வைக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அதில் வந்து ஒரு தோல்வி வந்தது. அப்புறம் என்ன செய்யணும்னா, முதல்ல பெங்களூர் போய் பழக்கம். அந்த ரொம்ப வருஷம் இருந்துருக்குல்ல, மாமா வீடு அங்கே இருக்குது, அதனால மறுபடியும் அங்கேயே போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே போனேன். அங்கே போயிட்டு வண்டி மறுபடியும் அந்த பழைய நிலையில போயிட்டு அதில் வந்து எனக்கு ஒரு சமாதானமே இல்லை. ஒரு 2 வாரம் 15 நாள் 20 நாள் நினைக்கிறேன். மறுபடியும் நான் திரும்பி அங்கேயே வந்தேன். அப்போ அங்கே இருக்கும்போது ஆண்டுடைய வார்த்தை கீழ்படியாம ஊழியம் வேண்டாம்னு சொல்லிட்டு தொழிலை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். சரி, நம்ம வீடு அங்கே இருக்கு, நம்ம இங்கே இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோசனையில யோசித்து கொண்டே இருக்கிறேன்.
அப்போ ஆவியானவர் வந்து இடைப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த 10-15 நாளா நானும் ஜோமிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவது வருவது, ரூம் இருக்கிறது, எங்க இருக்கிறதுன்னு சொல்லி வீட்டுக்கே தெரியாது. கேட்டு பாருங்க, வீட்டுக்கே தெரியாது. ஊழியமே வேண்டாம் இருக்கும் ஓடுனது. தொழில் ஆண்டு கை வச்ச உடனே இந்த தொழில வேண்டாம்னு வேற பக்கம் ஓடுனது. யார் மாதிரி இவனா மாதிரி அப்படிலாம் ஓடிதான் நாங்கள் நினைச்சிருக்கிறோம். அப்போ அங்க போயிட்டு ஒவ்வொரு நாளும் அப்படிங்கும் போது பைபிள் வாசித்து ஜோம் பண்ண. ஒரு நாள் ஆண்டு திடீர்னு பேசினார், நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன உடனே நான் மறுபடியும் ஊழியத்தினால என்ன இல்லை, மறுபடியும் கடைக்கு தான் வரேன். கடைக்கு வந்து அதே இடத்துல நான் மறுபடியும் வியாபாரம் செய்து காரணம் வந்து பாருங்க, கடை வச்சு திடீர்னு பெரிய பெரிய ஆச்சரியம், மறுபடியும் அதை கடை பயங்கரமா ரெண்டாவது ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது நான் அப்போ பேதுருவை யோசிச்சிட்டேன், எந்த இடத்துல தோல்வி கண்டாரோ, எந்த இடத்துல அவனால முடியாதுன்னு போறாரோ, அதே இடத்துல பேதுருவுக்கு ஜெயிக்க கொடுத்துவாரு. அப்போ நம்முடைய வேலைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க, ஆண்டவரை எடுத்து சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். நிறைய பேருக்கு இன்னைக்கு வேலை முக்கியம், கண்டிப்பா வேலை இருக்கணும், வருமானம் இருக்கணும், நம்ம குடும்பம் நடத்துறது கஷ்டம். இது வேலை சம்பந்தமான செய்தி தான். ஆனா வேலை சம்பந்தமான செய்தியாக ஆண்டவர் வந்து வேலையை கொடுத்து அற்புதத்தை செய்தா அப்படியே நீ போன விடல, நீ மீன் மட்டும் பிடித்து கொண்டு அப்படியே வாழ்ந்து சொல்லல, நீ வாயுடைய ஊழியத்தை செய்வான்னு சொல்லி அடுத்த கூப்பிட்டார். அவன் விட்டுட்டு வந்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தொழில் சம்பந்தமான காரியங்கள்ல ஆண்டவர் தலையிடுகிறவர். நம்ம வேலை செய்யற காரியங்கள்ல அவனுடைய கரம் இருக்கும். அப்ப இங்க எந்த இடத்துல தோல்வி கண்டாரோ அதே இடத்துல ஒரு வெற்றியை பேருக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் விசுவாசிதான் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண முடியும். ஆமென். பேதுரு போல அதே இடத்துல, அதே திபேரியா கடல்ல, அந்த கலிலேயா கடல்ல, அந்த கடைசி கடல்ல, அதே இடத்துல அன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அதனால நீங்க இப்படித்தான் நடக்கணும்னு ஒரு பெரிய ஒரு முடிவெல்லாம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் வந்து நடத்த அவரால் முடியும். நல்லா கவனிக்க, ஆண்டவரால் உங்களை நடத்துவது அவருக்கு லேசான காரியம். நாங்கெல்லாம் முதல்ல ஊழிக்கு வரப்போ எத்தனை பேர் இருந்தாங்க சபையில? ஒரே ஒரு விசுவாசி இருந்தார். அவருமே கொஞ்ச நாள் இருந்துட்டு 2 ரூபா காணிக்க போடுவாரு. ஆனா இந்த சின்ன பிள்ளைங்க வருவாங்க, பெரிய கூட்டத்தை கண்டெல்லாம் ஊழிக்கு வரல. முதல்ல 2 ரூபா எங்களுக்கு காணிக்க வந்துச்சு. அந்த நபர்கள்லாம் அந்த 2 ரூபா இருக்காரு. சில யாரும் புதுசா ஹிந்துக்கு வந்தாங்கன்னா 50 காசு 25 காசு போட்டு போவாங்க காணிக்க போட்டீங்க. அதனால சோப்பு கூட இல்லை குளிக்கிறதுக்கு. பாத்ரூம்ல அழுது கொண்டு அந்த பாட்டு பாடிக்கே குளிச்சுட்டு வந்தேன் சோப்பு இல்லாம. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படிங்க. ஆனா அவன் ஊழியத்தை விட்டுட்டு ஓடல. அவருடைய அன்பு என்னன்னு புரிஞ்சு, ஆராதனை என்னன்னு புரிஞ்சது, அவரை பற்றி கொண்ட உறுதி என்னன்னு தெரிஞ்சது. ஆனா கர்த்தர் வந்து இவங்களை என்ன செய்யல, கைவிட்டாரா? கைவிட கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை பார்த்து இவர் அவ்வளவுதான் நம்ம விட்டுட்டாரு, நம்ம அவ்வளவுதான் பழைக்க மாட்டோம் அப்படின்னு கிடையாது. கர்த்தரை நம்ம வந்து தூக்கி எடுக்க ஆரம்பிச்சான்னா, நம்ம உயர்த்த ஆரம்பித்தாருன்னா, அவனுடைய கரத்தை நம்ம இருக்க ஆரம்பித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை வேறு விதமா மாறிடும். பேதுருவை அவன் மீன் பிடித்திருந்தா ஒரு மீனவனா தான் மடித்திருப்பான். ஆனா மீன் பிடிக்கிறத விட்டுட்டு ஆணுடைய ஊழியத்துக்கு வந்தான். ஆணுடைய ஊழியத்தில் ஈடுபட்ட உடனே அவன் மாபெரும் அப்போஸ்தலனாக மாறினான். மரித்து போனவனை எழுப்புகிறவனாக மாறினான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம். தோல்வி கண்ட அந்த அவனுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து, தான் தான் உண்மையுள்ள தேவன், தான் தான் ஜீவனுள்ள தேவன், தான் தான் சிருஷ்டிகரான கர்த்தர், தான் எதையும் செய்ய முடியும் என்பதை நீ விசுவாசித்து சொல்லி அப்படிப்பட்ட அற்புதத்தை பேதுரு செய்து அந்த பேதுருடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்டவர். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இடைப்பட அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் அந்த ஜீவனுள்ள இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க முடியும்? ஆமா, ஏசப்பா என் வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தை மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க, ஒரு ஆழமான இடம் கொடுங்க, அர்ப்பணிப்புக்கான ஒரு இடத்தை கொடுங்க, அன்பு கொண்டு ஒரு இடத்தை கொடுங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். சூழ்நிலையை பார்க்கும்போது நல்லா கவனிங்க. நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து முதலாவது ஆண்டு சொல்றாரு, கேட்கிறான். முதலாவது விசுவாசம் வருது. விசுவாசம் வந்த உடனே நீங்க சொல்றதானே சரிதான், எனக்கு உடம்பெல்லாம் களைப்பா இருக்குது, நான் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டுட்டேன், நீ நாளைக்கு போய் பிடிச்சுக்கிறான் எப்படி அவன் சொல்லல. விசுவாசம் இருக்குது, அதனால கீழ்ப்படுத்தல வந்து நாளைக்கு காட்டுறான் அப்படின்னு சொல்லல. நம்ம நிறைய நினைக்கிறோம்னா அடுத்த வாரம் பார்ப்போம், ரட்சிப்பா அடுத்த வாரம் ஒப்பு கொடுப்போம், ஞானசாரமா அடுத்த வருஷம் ஒப்பு கொடுப்போம். அப்படி கிடையாது. அன்றைக்கு அவன் என்ன செய்தான்னா அப்பவே ஒப்பு கொடுத்தான். எதுக்கு ஒப்பு கொடுத்தான்னா, நீ இல்ல நாளைக்கு ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரிலாம் ரொம்ப பிரயாசப்பட்டு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஒரு வலை போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு கை, அந்த கையில் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? வலைகள் எவ்வளவு வெயிட்டா இருக்கு தெரியுமா? தூக்கி வீசுவதுன்னா அது எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு முறையும் போட்டு இழுப்பது எவ்வளவு கஷ்டம். கையெல்லாம் ஓய்ந்து தளர்ந்து வெள்ளநலம் அடைந்து பசி அடைந்து மிகுந்த தளர்ந்து போன கடைசியான ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு நேரம். சொன்ன உடனே அந்த வார்த்தை உடனே கேட்டு பாருங்க, அந்த தளர்ந்து போன நேரத்துல விசுவாசம் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு
நினைக்காம அடுத்த நாளுக்காக போகல, உடனே கீழ்ப்படிந்து அந்த படகை எடுத்துக்கொண்டு அந்த கப்பலை எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ள சென்றான். ஆமென். விசுவாசம் பிளஸ் கீழ்ப்படிதல், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் செயல்பாட்டுக்கு நேரம். அவன் மறுபடியும் போட்டு ஓட்டி கொண்டு போறான், மறுபடியும் எடுத்துக்கொண்டு போகிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார், ஆழத்தை கொண்டு போகிறான். அப்படியே போய் போட்டான். அந்த நாளிலே ஒரு அற்புதம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்களும் மிக மிக பின்னி பிணைந்திருக்கிற காரியம். கவனிங்க, விசுவாசம் எப்போதுமே கீழ்ப்படிதலுக்கு நடத்தும். கீழ்ப்படிதலும் விசுவாசமும் ஒன்று சேரும் போது என்ன நடக்குன்னா செயல்பாட்டுக்குள்ள நடத்தும். செயல்பாட்டுக்கு வரும்போது அற்புதங்கள் நடக்கும். எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் கீழ்ப்படிக்க மாட்டேன் அப்படின்னா அற்புதம் நடக்காது. எத்தனை வருஷம் வேணாலும் பிரசங்க கேட்கலாம். நீங்க ஜெபத்துக்கு வாங்கினா ஜெபத்துக்கு வந்து பாருங்க, அற்புதம் நடக்குதா இல்லையா? ஆண்டுகளை ஜெபம் பண்ணி பாருங்க, காரியத்தை கத்த நடப்பிக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இந்த வாரத்தில் யாருக்கும் அற்புதம் நடக்குதா? ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? நீங்க எனக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு, நான் சொல்ல முடியும். இந்த வாரத்தில் உங்களுக்கு யாருக்காவது அற்புதம் ஆண்டவர் செய்தாரா? சொல்லுங்க, என்ன தெரியுங்க. நான் பிரசனை தான் கேட்க வந்தா அற்புதம்லாம் எங்களுக்கு ஒன்றும் நடக்கல, அது தெரியல அப்படின்னு சொல்லுவீங்களா? அதாவது விசுவாசம் இருந்தா ஜெபம் இருக்கும். ஜெபமும் விசுவாசமும் சேர்ந்து ஒரு செயல்பாட்டுகள் வரும்போது அங்க ஒரு அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதம் நடக்குதா இல்லையா? வியாதி வருதா, போராட்டம் இருக்குதா, அதிசயம் நடக்குதா இல்லையா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க சரீரத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற வடு கூட மேல கை வச்சு ஜெபம் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது இல்லைன்னு சொல்லி எத்தனையோ ரிப்போர்ட் வந்திருக்கு. விசுவாசம் ஜெபம் கிரியை வரும்போது அற்புதம் நடக்கும். அப்ப மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப மனிதனுக்கு மீனை ஆயத்தப்படுத்த முடியும், மனிதனை மீனுக்கு ஆயத்தப்படுத்த முடியும். அதனால கீழ்ப்படியவர்களுக்கு மீன் கிடைக்கும், கீழ்ப்படியாதவர்களுக்கு மீனுக்கு அவன் கிடைக்கும். புரியுதா? கீழ்ப்படியவர்களுக்கு மீனை கொடுப்பாரு, கீழ்ப்படியாதவங்க கொண்டு போய் மீனுக்கு கொடுப்பாரு. அல்ல சொல்ற ஆயத்தப்படுத்தினாரா? வயிற்றுல நிறைய நேற்று தான் சாப்பிட்டுச்சு, அஜீரணமா இருக்குது. மீன் வயிற்றுல அஜீரணமா இருக்குது. நேற்று தான் நிறைய இறை சாப்பிட்டுது. உள்ள ஃபுல்லா வந்து ட்ரைனேஜ் மாதிரி இருக்குது, உள்ள நிறைய கசடா இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் யோனாவை விழுங்கி வச்சிருந்தா அவன் என்ன இருப்பான்? உள்ள இருக்கிற விஷவாயு தாக்கி செத்து போயே இருப்பான். ஆண்டவர் வந்து பாசிங் போட வச்சிருக்கிறார் 2-3 நாள். எதை? மீன் ஆயத்தப்படுத்தினார்னு என்ன அர்த்தம்? யோனாவுல 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல என்ன சொல்லப்படுது? ஆயத்தப்படுத்தினாருன்னா ட்ரையா வயிறு வைத்திருந்தான். அந்த மீனை வந்து ட்ரை பண்ணியிருந்தார், வயிற்று சுத்தமா வைத்திருந்தார். பாருங்க, இந்த வசனம் அப்படித்தான் இருக்குது. யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை கர்த்தர் என்ன செய்திருந்தாருன்னா ஆமா ஆயத்தப்படுத்தி, சும்மா எடுத்து திடீர்னு விழுங்கல. ஒரு மீன் வந்து ஒரு மனிதனை விழுங்குதுன்னா திடீர்னு விழுங்குச்சுன்னா என்ன ஆகும்? ஆமா, அவன் சீரணம் ஆயிடுவான். நல்லா கவனிங்க, அவன் அஜீரணமாக மாட்டான், சீரணம் ஆயிடுவான். ஏன் தெரியுமா? இறங்கி பதிலாக விழுந்தா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வந்து முதல்ல அந்த பாசிங் போட வைக்கிறார். 3 நாள் உபவாசம் பண்ணி ஒழுங்காயிரு. இன்னைக்கெல்லாம் உனக்கு அமிலெல்லாம் சொல்லக்கூடாது. 3 நாள் கட்டுப்பாடா இருக்க. என்ன செய்யணும்? என்னுடைய தாசவரை வருவான், அவனை வாய் திறந்து உள்ள வாங்கிக்கணும். நீ கடல்ல என்ன செய்ய சுத்திக்கலாம், அடுத்த நாள் சொல்ற மாதிரி கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு. அப்ப அவனுடைய வசனம் சொல்லுகிறது, மீனுக்கு யோனாவை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார், ஆனால் மீன்களை பேதருக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இதையும் செய்ய முடியும், நம்முடைய தேவன் அதையும் செய்ய முடியும். அப்ப உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்பது ஆண்டவரிடத்துல ஒன்றும் கிடையாது. என் விசுவாசம் அதுதான். ஏன்னா நமக்காக உயிரை சிலுவையில் கொடுத்த இயேசு, நம்ம ரட்சித்த இயேசு, நமக்கு என்னென்ன செய்யணும்னு ஆண்டவர் என்னென்ன காலங்களில் திட்டம் வச்சிருக்காரோ அதெல்லாம் அவர் செய்வார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தைகளை நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. என் வாழ்க்கை நானே பார்த்துக்கிறேன், என் வாழ்க்கை நானே, திருமணம் ஆகட்டும், வேலை ஆகட்டும், படிப்பாகட்டும், அல்லது எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணு, அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், எல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அப்ப நீங்களே பார்த்தா ஆண்டு உங்களுக்கு இருக்கு. ஆண்டுடைய வார்த்தை மேல விசுவாசம் வைக்கணும். ஆண்டு என்ன சொன்னாரோ அதை கேட்கணும். ஆண்டுடைய வார்த்தையின் படி நடந்தா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து ஆழமாய் வைத்து நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது, பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் போது, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வாராம. கர்த்தருடைய வார்த்தையின் மேல காரியங்களை இன்னைக்கு உலகத்துல கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். நீங்க ரட்சிப்பு உங்களுடைய தேவன் மேல வைக்கிற அன்புக்கு காலதாமதம் பண்ணி ரட்சிப்பை காலதாமதம் வாங்கி கொண்டு இருக்கிறதுக்கு காலம் இல்ல.
இது கடைசி நாட்கள். இயேசு நமக்காக வந்தார், அவர் மறுபடியும் வரப்போகிறார். உங்களுக்காக பட்ட பாடு சிலுவையில் அடையாளமா இருக்குது. அவர் சிந்தப்பட்ட ரத்தம் இருக்குது. உங்கள் பாவ மன்னிப்புக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். இதை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் பரிசுத்தாவை பெற்று ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஆயத்தமா இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அத்தனை கர்த்தர் ஒன்று தவறாம செய்வார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை கர்த்தர் செய்வதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்திருக்கிறார். ஆகவே இந்த அன்பை புரிந்து கொண்ட, இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த கடைசி காலத்துல பிசாசு அநேகரை அசைத்துக் கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா ஆழத்துல என்ன செய்ய வேண்டும்? 3 காரியத்தை செய்ய வேண்டும் என்று பார்த்தார். என்ன 3 காரியம் ஆழமா நீங்க இருக்கணும்? அன்பில தேவன் மேல ஆழமான அன்பு இருக்கணும். ஆராதனையில ஆழமான ஒரு ஆராதனை இருக்கு. ஏதோ சும்மா 2 பாட்டு பாடுறோம், ஒரு அல்லேலூயா கோரஸ், அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்றுகிற அளவுக்கு ஒரு ஆராதனையை செய்யக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது, நீ ஆராதனை எடுக்கும் போதெல்லாம் உன்னை நான் அதிகமா பார்த்திருக்கிறேன், எப்போதுமே உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்றேன்னு சொல்றாரு. ஒரு தேவத்துல ஆராதனை பண்ணி தேவனிடத்துல அவங்க அர்ப்பணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் இருக்கும். அந்த அர்ப்பணம், அந்த ஒப்பு கொடுத்தல், ஆராதனையுடைய ஆழம், இறுதியும் உடைந்து தேவனோடு கூட அந்த ஆராதனையுடைய ஆழம் தெரிந்தவர்கள் அவ்வளவு சீக்கிரமா அசைக்கப்பட முடியாது. அர்ப்பணிப்பாங்க. அந்த ஆராதனை செய்யறவங்க கர்த்தருக்கு அர்ப்பணிப்பாங்க. நீங்களும் நானும் அந்த அர்ப்பணம். சரி, இத ஆவிக்குரிய காரியத்துல நான் ஒப்பிட்டு காட்டுறேன். கடல் என்பது என்னது? உலகம் அல்லது மக்கள் கூட்டம். கடல் என்பது என்னது? திரளான தண்ணீர் மேல ஒரு ஸ்திரீயை கண்டாயே, அந்த திரளான தண்ணீர் உலகத்தின் ஜனங்கள் என்று வெளிப்படுத்துற விஷயத்துல இருக்கு. திரளான தண்ணீர் என்பது ஜனத்தை காட்டுது அல்லது உலகத்தை காட்டுது. இப்ப நீ அதை வாசிக்க வேண்டாம், எனக்கு நேரம் நான் முடிக்க போறேன். அதை நான் சொல்லிட்டேன், நீங்க பிரயோகம் வாசிங்க. திரளான தண்ணீர் என்பது ஜனத்தையும் உலகத்தை காட்டுது. 2வது, கடல் என்பது உலகத்தையும் மக்கள் கூட்டத்தையும் காட்டுது. படகு என்பது சபையை காட்டுது. மீன்கள் என்பது ஆத்மாவை காட்டுது. அல்லேலூயா. அப்போ படகு ஆழமான இடத்துல ஆமென் ஜனங்கள் மேல, ஜன கூட்டத்தின் நடுவுல ஆமென் ஒரு நல்ல வலையை போடுகிற சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஒரு சபையா இருக்கும் என்றால் திரளான மீன்களை, ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற சபையாய் மாறிவிடும். அப்போ நீங்க சுவிசேஷம் சொல்றீங்களா? சுவிசேஷம் சொல்லுகிற அனுபவம் இருக்குதா? கொஞ்சம் ஒரு 2-3 மாதமா சுவிசேஷமே சொல்லல. அப்போ கைப்பிரதி பைபிள்ல பேக்ல வச்சுட்டே இருக்க, கொண்டு போகவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் யோசித்தேன், பேக்ல கைப்பிரதி எப்போ இருக்குமா, இப்போ வைக்கலன்னு போய் பார்த்தா வீட்டுல ஒரு கட்டு இருந்துச்சு. அதை எடுத்து மறுபடியும் பைபிள் பேக்ல போட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் ஜோம் பண்ணுவேன். இந்த யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா, யாராவது ஒரு ஆளை பார்த்தோம்னா உடனே சுவிசேஷம் சொல்றது ஆண்டு உடனே சொல்லுவேன், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா. ஒரே வார்த்தை. நீங்க இவ்வளவு கைப்பிரதி கொடுக்கறத விட ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப கம்பீரமா, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாருமா, ஏசப்பா கிட்ட வாங்க. நிறைய பேர் ஒப்பு கொடுத்துருக்காங்க உடனே இருதயத்தை தாழ்த்தி. ஏன்னா இயேசு போல நேசிக்கிறதுக்கு அன்பு கூறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு அம்மா கிட்ட போனேன் 2 வாரத்துக்கு முன்னாடி, துணி கடையில துணி எடுக்கும் போது, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அந்த அம்மா உடனே ஆள ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா குடும்பத்துல 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 4 பிள்ளைங்க இடத்துல அன்பு இல்லை. இந்த வயசுல நான் உழைச்சிருக்கேன், நான் இருக்கிற பிள்ளைங்க செத்து போனா நல்லா இருக்கும், என் ஆண்மை எடுக்க மாட்டேன், ஏமா அவங்கள சாதலன்னு சொல்றீங்க, ஏமா அவங்களை எடுக்கலன்னு சொல்றீங்க, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாருமா. அந்த அம்மா அடக்க முடியாத அளவுக்கு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க துணி கடையில. அப்புறமா கொஞ்ச நேரம் விட்டு அப்படி இப்படி பார்த்துட்டு சுவிசேஷம் சொல்ல வச்சேன். நாங்க 2 பேரும் சுவிசேஷம் சொல்லிட்டு பேரெல்லாம் கேட்டு வந்தோம். கைப்பிரதி கொடுத்தா விட்டாலும் வாயில் இருக்குது சுவிசேஷம். பாக்குறவங்கலாம் சொல்லுங்க, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஏன்னா அந்த உலகத்துல இயேசு நம்ம நேசிக்கத்தான் வந்தாரு. நம்மகிட்ட எதுவும் எதிர்பார்த்து அவர் வரல. அந்த அன்பை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இயேசு வாழ்வு கொடுக்கிறார். இயேசு எதிர்காலத்தை ஆஸ்வதிக்கிறதுக்காக தான் அந்த உலகத்துல வந்தார். நீங்க ஏதோ ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்து போறீங்க, கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனால, கிறிஸ்துவ குடும்பத்துல கல்யாணம் பண்ணதுனால, கிறிஸ்துவ குடும்பத்துல ஏதோ பிறந்ததுனால சர்ச்சைக்கு அல்ல. இயேசு உங்களுக்காக உயிரை கொடுத்து உங்களை ரட்சிக்கும்படி ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறதுனால அவர் வாழ்வுக்கான எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கொள்வார். நீங்க தாராளமா இயேசு மேல நம்பிக்கை வைக்கலாம். இயேசுடைய வார்த்தையை அப்படியே நம்பலாம். பேதுரு அப்படியே நம்பிதான் ஆழத்துல கொண்டு போய் வளைய போட்டார். ஆமென். நீங்களும் இருதயத்தின் ஆழத்துல நீங்க வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. இயேசப்பா கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்க என்ன தடுமாற்றத்தோடு வந்திருந்தாலும், என்ன தேவையோடு வந்திருந்தாலும், உங்க வாழ்க்கை என்ன நிலைமையில் இன்னைக்கு போய் கொண்டிருந்தாலும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்க அசைக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு இருக்கும். ஆண்டுடைய வாழ்வு, ஆண்டுடைய வசனம் உங்களுக்கு இருக்கிறது, ஆண்டுடைய வல்லமை உங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தரை தேடுகிற நீங்கள் பலனடைந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். அல்லேலூயா. அதாவது சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுவர்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். மலை கவனிங்க. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து
பட்டினியா இருக்கும். இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கு அவைகள் பட்டினியா இருந்தாலும், சிங்க குட்டிகளே பட்டினியா இருந்தாலும், கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைவுபடாது. இதுல நீங்க தேடுறீங்களா கர்த்தரை? கர்த்தரை தேடினா கண்டிப்பா உங்க குறைவுகளை கர்த்தர் மாற்றுவார். அது என்ன குறைவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். குறிப்பா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். உதாரணமாக ஒரு 3 காரியத்தை சொல்ல உங்களுக்கு புரியுதா பாருங்க. ஒரு சாவி தொலைத்து விடுறீங்க. வெளியில ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு சாவி, வீட்டை கூட்டிட்டு சாவி தொலைந்து போகும். அந்த சாவி தொலைந்து போவதற்கு எவ்வளவு நேரம் நீங்க தேடுவீங்க? இல்ல நான் 1/4 மணி நேரம் தேடுவேன், இந்த சாவி கிடைக்கலாம் போயிடுவேன். அப்படி யாராவது ஒரு 1/4 மணி நேரத்து வயசுக்கு தேடுவீங்களா? இல்ல, சாவி கிடைக்கிற வரைக்கும் தேடுவாங்க. அப்போ அது என்ன காட்டுது? இயேசுவுக்கு நாம் கால நேரம் பார்க்க கூடாது. நாம் அவரை சேவிப்பத குடும்பம், நாம் அவரை ஆராதிக்கிற குடும்பம், நம்ம நண்பர்களோடு, நம்ம சமாதித்தோடு, இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தேவனிடத்துல அதிகமான நேரத்தை கொடுத்து, இவ்வளவுதான் இல்ல, ஜெப வேத வாசிப்பு நேரம் அளவு கடந்ததா இருக்கணும். புரியுதுங்களா? வேத வாசிக்கிற நேரமும் ஜெப நேரமும் அளவு கடந்ததா இருக்கணும். வேற இடத்துல கொடுக்குற நேரங்களை விட அந்த சாவி கிடைக்கிற வரைக்கும் தேடதான் செய்வீங்க. ஏன் தெரியுமா? ஒரு விளையாட வச்ச கூட்டாம நீங்க அதை உடைக்க முடியாது. அப்போ கிடைக்கிற வரைக்கும் நான் அதுக்கு டைம் வச்சிருப்பீங்களா? நான் போவேன், 1/4 மணி நேரம் இருப்பேன், இல்ல 10 நிமிஷம் தேடுவேன், கிடைக்கலாம் போயிடுவேன், அப்படி நம்ம விட மாட்டோம். அடுத்ததாக பாருங்க, முழு மனதையும் செலுத்தி தான் சாவியை மட்டும்தான் மனதில் வச்சிருப்போம். இரண்டாவது என்ன வச்சிருப்போம்? அவன் தேடும்போது வேற என்னன்னா உங்களுக்கு கண்ணில் புலப்படும். அதெல்லாம் தூக்கி போட்டுதான் இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியாது. உங்க கண்ணுக்கு எது வரணும்? சாவி மட்டும் தான் வரணும். அதுதான் உங்களுடைய நோக்கம். உங்க மனதுல நிக்கிறது ஒன்றே மட்டும் தான் இருக்கும். அப்படி இயேசுவை தேடினா வேற ஏதாவது உங்க கண்ணில் அதிகமா படுமா? அதுல பட்டா மட்டும் முக்கியமா தெரியுமா? இயேசுவை தேடினா அது மட்டும்தான், அந்த சாவி தான் எனக்கு கிடைக்கும்னு நம்ம என்ன செய்வோம்? உறுதியா இருப்போம். மூன்றாவதாக, அது வேற எந்த காரியத்திலும் வேடிக்கை பார்க்க மாட்டோம். இயேசு மட்டும்தான் நம்ம தேடுவோம். வேற யாரையும் பார்க்க மாட்டோம். அவங்க அது செய்யறாங்க, இவங்க இது செய்யறாங்க, எனக்கு பாதகமா இருக்கிறாங்க, சாதகமா இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. இயேசு 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 தான். அல்லேலூயா. மூன்றாவதாக இன்னொரு காரியம், இதுல அதை எப்படி தேடுவோம்? ஒரு ஆர்வமா ஏக்கத்தோடு தேடுவோம். அந்த சாவி எப்படி தேடுவோம்? கிடைச்சிடணும், எப்படி ஆயிடும், அதை பெற்றுக்கொள்ளணும், எப்படி ஆயிடும், எந்த இடத்துல தெரியாது. அப்போ ஒரு ஏக்கம் நமக்குள்ள காணப்படும். இயேசுவின் சரீரம் கல்லறையில் இருந்தது கூட மகதலேனா மரியாள் அந்த ஆர்வமா கல்லறையில் போய் கூட இயேசுவை தேடினாள். ஆமென். அல்லேலூயா. இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சாவி கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டோம். ஒரே மனது, அதுல மட்டும்தான் மனசு இருக்கும். மூன்றாவது பார்க்கிறோம், அந்த சாவியை பெறுகிற வரைக்கும் வேற எதையுமே நம்ம நினைக்க மாட்டோம். அதனால தேவராஜ்யத்துக்கு வரக்கூடிய நாம் இயேசுவை தேடும்போது உங்களுடைய நன்மைகளில் ஒன்றுமே குறையாது. அவருடைய வார்த்தையில விசுவாசம் வைக்கும் போது உங்க வாழ்க்கை சிறப்பானதை நான் எழுதி வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். பைபிள் எழுதி வச்சுக்க, டேட் போட்டு. நீங்க இப்ப இருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கை நீங்க திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை ஆண்டு வரலன்னு நீங்க சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வசனத்தை கேட்டேன். சங்கீதம் 34:10 வாசிக்கும் போது, சிங்கள் குட்டியை தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவதற்கு அது ஒரு நன்மை என்பது என்னது? 49ஆம் அதிகாரத்தில் 49ஆம் அதிகார 6வது புத்தகத்தில் அந்த ஆழத்தில் உண்டான ஆசீர்வாதங்களில் ஒன்றும் மேல இருக்கிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வந்து நமக்கு திறந்து கொடுப்பார். அது ஆழம். தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. வசனம் 49:15 வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி உன்னுடைய தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவருக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆகும். அவர் உயர வானத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆகும். அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆகும். அவர் உயர இருக்கிற ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். அவர் ஆழமான அன்பு கொண்டு ஆழமாக ஆராதனை செய்து ஆழமாக அர்ப்பணிக்கிற போது ஒரு வாழ்க்கை சிறப்பாக மாறும். ஜெபம் பண்ணுவோம், ஆணுடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். பேரு அந்த வார்த்தையை கேட்டு ஆழத்துல கொண்டு போய் வலையை போட்டார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இயேசு மேல அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிற உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நினைக்கிற காரியம், இன்றைக்கு ஜெபிக்கிற காரியம், இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்கள் ஒரு ஆழமானதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை இப்பொழுதே உங்களால் காண்பதற்கு அந்த விசுவாசத்தை வைக்க முடியும்.
ஹalleluya. இந்த வசனங்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரங்களை பண்ணுவோம். ஹalleluya. ஆமென். சீமோனை நோக்கி நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடு என்று சொன்னார். ஆமென். கர்த்தருடைய வசனங்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி எதுக்கு நம்ம கேட்டது போல ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென்.